இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, லீகலா லைசென்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து பெருசாலாம் இருக்காது. இவங்களோட முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த YouTubeல கிளிக் பெய்ட் தம்ப்நெயில்னு சொல்லுவோம். தம்ப்நெயில ரொம்ப அட்ராக்டிவா ஒண்ணு வச்சுட்டு, அத கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அது வீடியோ வந்து 2 நிமிஷம் வீடியோவா இருக்கும். இல்ல 1 1/2 நிமிஷம் வீடியோவா இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு, அதுல வியூஸ் வந்துருச்சுன்னா போதும். அவங்களுக்கு அதனால ஒரு சொற்பமான ஒரு ரெவென்யூ வரும். அதே மாதிரி தான் இந்த ஆப்புகளும் அந்த விஷயங்கள பண்றாங்க. ஒரு ஒரு யூடியூப்லயும் சரி, இல்ல ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் சரி, இந்த ஆப்களோட விளம்பரம். ஒரு பொண்ணு வராங்க. என்ன மாதிரியான பொண்ணுங்க கூட ஜாலியா பேசணும்னா, இந்த ஆப்ல வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. மனிதன் மூளை சபலப்பட தான் செய்யும். டக்குன்னு கிளிக் பண்ணி இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறவங்க, முதல் காலுக்கு ரூ. 49 நீங்க கட்டினா போதும்ன்னு சொல்லும்போது, இன்னைக்கு ரூ. 49 ஈஸியா ஆக்சஸிபிள் பண்றவங்கள்ட்ட மொபைல் கண்டிப்பா இருக்கும்போது, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆணா இருக்காங்களா? பொண்ணா இருக்காங்களா? இது எதுவுமே தெரியல. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஆப் நடத்துற கம்பெனிகளே டிஃபால்ட்டா ஒரு 200, 300 பெண்கள வந்து ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ் மாதிரி போட்டு, நீங்க நம்மளோட ஆப்ப யூஸ் பண்ற யூசருக்கு பேசுங்க. பொண்ணு மாதிரி பேசுங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நெறைய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம விலகி வரணும்னா, அரசாங்கம் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் இவ்ளோ பெரிய ஆப் இந்த மாதிரியான ஆப்லாம் இன்னும் இது சர்வ சாதாரணமா உள்ள வந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பேசும்போது இப்படியெல்லாம் நடக்குமா? இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லைன்னு நம்ம எடுத்துட்டு போலாம். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, YouTubeல கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இன்னைக்கு கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க். இன்னைக்கு யாரு வேணாலும் ஈஸியா YouTube சேனல் ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, யாரு வேணாலும் ஆப் கிரியேட் பண்ணலாம், ஆப் டெவலப் பண்ணலாம். அவங்களோட ஐடியாவ போட்டு என்ன வேணா பண்ணலாங்கிறம்போது, இந்த மாதிரியான ஆப்போட எண்ணிக்கை ரொம்ப பெருகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து சொற்பமான ரெவென்யூ வந்து அந்த ஆப் நிறுவனங்கள் எடுக்கிறதில்ல. லட்சக்கணக்கான அமௌண்ட்டும், கோடிக்கணக்கான அமௌண்ட்டும் வந்து காமன் பீப்பிள்ட்டேருந்து இவங்க அவங்கள அறியாமலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க.